ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையினாலே திரும்பவுமாய் தேவ சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படியாகவும், தேவனை நாம் ஆராதனை செய்யும்படியாகவும், தேவனை தொழுது கொள்ளும்படியாகவும் தேவன் நமக்கு கொடுத்தது நல்ல பாக்கியத்துக்காக அதிகமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் சபையிலே கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எங்களோடு கூட இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய், நேரலைகளுக்கூடாக வசனத்தை கேட்கும்படியாய் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவேளையிலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களோடு கூட இணைந்திருக்கிறதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். நாளைய தேவ சமூகத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம் இருதயங்களை தேவனுக்கு நேராக திருப்புவோம். ஜெபத்தோடு கூட அமர்ந்து கொள்வோம். தேவ சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இடைப்படும், எங்களோடு கூட தயவாய் இடைப்பட்டு நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் யாவற்றிலும் ஆண்டவரே நீர் இடைப்படுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தம் வெளிப்படட்டும். தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிறார். உடைய அடியனை மறைத்து நீ பேசும்படியாய், நேரலைகளுக்கு கூடாக உடைய வசனத்தை கேட்கும்படியாய் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை நீக்கி போடுங்க. தேவ பிரசன்னத்தோடு உடைய வசனத்தை கேட்க உதவி செய்யுங்க. உங்க பாதத்துல எங்களை தாழ்த்துகிறோம். அடியனை மறைத்து நீ பேசுகிறார். உடைய மெல்லிய சத்தம் மாத்திரம் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக. இதோ உடைய பாதத்துல எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும் தடைகள் இருந்தது, பாடுகள் இருந்தது, தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு பலவிதமான போராட்டங்கள் காணப்பட்டது, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் காணப்படாதபடிக்கு அது மிகவும் தடையாக இருந்த நாட்களிலும் கூட தேவன் தம்முடைய கிருபையினாலே இப்படியாய் ஒரு சிலராய் நாம் அமர்ந்திருந்து தேவ செய்தியை கேட்கவும், அது மாத்திரமல்ல வெளியிலே இருந்து நேரலைகளுக்கு கூடாக தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த காலங்கள் மிகவும் நெருக்கமும் உபத்திரவமும் வியாகுலமும் பாடுகள் நிறைந்த காலங்களை நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலே நாம் கேட்கிற காரியங்கள் நமக்கு அதிக பயத்தை உண்டு பண்ணுகிறது. கடந்த நாட்களிலே அநேக செய்திகளை நாம் கேட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் நமக்குள்ளே ஒரு பயத்தை உண்டு பண்ணுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலே இனி வரும் காலங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு அறிக்கைகளும் நமக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்றால், உபத்திரவமான காலம், பயங்கரமான காலம், பாடுகள் நிறைந்த காலம். இனி வரும் காலத்திலே எப்படி நாம் தலை தூக்க முடியும், எப்படி நாம் வாழ முடியும், எப்படி இந்த போராட்டத்தில் இருந்து நாம் ஜெயம் பெற முடியும், அல்லது இதை குறித்து கவலைப்பட்டு கலங்கி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற பல காரியங்கள் நம்முடைய காதுகளிலே கேட்கிறோம், கண்களிலே பார்க்கிறோம். இன்றைக்கு அதிகாலை வேளையிலே நான் ஜெபத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது நான் பார்த்த ஒரு செய்தியானது, இங்கே பார்க்கிற நாட்களிலே அநேக வைத்தியசாலைகளிலே வியாதிப்பட்டவர்கள் அங்கே அதிகரித்து அவர்களை அனுமதிக்க முடியாதபடிக்கு அநேக வியாதிப்பட்டவர்களை வீடுகளிலே தனிமைப்படுத்தவும் வீடுகளிலே அவர்களை வைத்து விசாரிக்கவும் தேவன் இப்படி பல காரியத்தை இந்த நாட்களிலே காண்கிறதை நாம் கேட்கிறோம். அதனாலே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட உபத்திரவ காலத்திலும் கூட நாம் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு நல்லவராயிருக்கிறார். நம்மை நடத்தி வந்த தேவன், நம்மை இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஆகையால்தான் அருமையான ஒரு பாடலை நாம் பாடினோம். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நமக்கு மகிமையான ஆச்சரியமான பாதைகளாய் காணப்படுகிறது. ஆகையாலே அந்த தேவன் எப்போதும் நமக்கு நன்மை செய்தவராய் நம்மை விசாரிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகையாலே இந்த காலைகளிலே அந்த தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கத்திரித்துக் கொள்வோம். இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோபு பழைய ஏற்பாட்டிலே 653வது பக்கம், யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் எப்படியாய் சொல்லுகிறது. தேவ சமூகத்திலே இந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த வார்த்தைகளை வாசிக்கிற சொல்கிறது,
இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் வாசிக்கிற பொழுது இதனுடைய 8-9 வசனங்களிலே அங்கே 3 காரியங்களை அங்கே யோபு சொல்கிறதை பார்க்கிறோம். அவர் இல்லை, அவரை காணேன், அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருந்தார். இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது அவரை காணேன், அவர் இல்லை, நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். இந்த வசனங்களை நாம் தியானிக்கிற பொழுது நாம் அறிந்திருக்கிறோம் யோபுவை குறித்து. யோபுவினுடைய அங்கே சரித்திரத்தை வாசித்து பார்க்கிற பொழுது யோபு அநேக நேரங்களில் ஆண்டவருடைய தேவனுடைய பார்வையில உத்தமனாய், நீதிமானாய், சன்மார்க்கனாய், தேவனுக்கு ஒரு பயந்த மனுஷனாய் இருந்தான். ஆனா அவன் எந்த அதிகாரம் வரைக்கும் அவர் தனக்குள்ளே உத்தமத்தை காத்துக் கொண்டான்னு சொல்லி பார்ப்போமானால் அங்கே 23ஆம் அதிகாரத்தில் நாம் தியானிக்கிற பொழுது அங்கே 23ஆவது அதிகாரத்திலே யோபு தேவனை ஒரு தேடுகிற ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. அந்த அதிகாரங்கள் முழுவதுமாய் நான் அவரை காணேன், அவர் இல்லை, அவர் எனக்கு ஒளித்திருக்கிறார், அவர் எனக்கு மறைந்திருக்கிறார், நான் அவரை தேடியும் காணேன் என்று சொல்லி பல நேரங்களில் அந்த அதிகாரங்களிலே அவரை காணேன், அவர் இல்லை என்கிற வார்த்தைகள் அதிகமாய் அதிலே எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த யோபு யாரை காணோம், யாரை அவன் தேடுகிறான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய குடும்பத்தாரையோ அல்லது தன்னுடைய நண்பரையோ, தன்னுடைய மனைவியையோ, தன் கணவனையோ தேடாதபடிக்கு அவன் தேடுகிற தெய்வம் யார், அவன் தேடுகிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த காலைகளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே 23ஆவது அதிகாரம் முழுவதுமாய் அங்கே யோபு தன் தேவனை தேடுகிறதையும் அவன் அங்கே தேடுகிறதையும் 42ஆவது அதிகாரத்திலே அவன் தேவனை காண்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் அவனுக்கு வெளிப்பட்டார். தேவன் வெளிப்பட்டது மாத்திரமல்ல, தேவன் அவன் இழந்து போனதெல்லாம் தேவன் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். 42ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 42:5 நாம் பார்க்கிற பொழுது அந்த வார்த்தைகள் இப்படியாய் சொல்கிறது: என் காதினாலே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. பாருங்க, அங்கே 23:8-9 அவர் இல்லை, அவரை காணேன், அவர் ஒளிந்திருக்கிறார் என்று சொன்ன யோபு 42ஆவது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், நான் காதினாலே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது என்று சொல்கிறார். என்ன பார்க்கிறோம்? எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவன் இந்த நாட்களிலே யோபுவுக்கு அங்கே 42ஆம் அதிகாரத்திலே யோபுவுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். யோபு அவன் கண்களினாலே தேவனை காண்கிறான். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, தேவனை அவன் காண்கிற ஒரு பாக்கியத்தை 42ஆவது அதிகாரத்திலே யோபுவுக்கு தேவன் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 23 அதிகாரங்களை வாசிக்கிற பொழுது அங்கே அவர் இல்லை, அவரை காணோம், அவர் நான் காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார் சொல்லி அங்கே எழுதப்பட்ட வார்த்தைகளையும் 42ஆவது அதிகாரத்திலே அவரை நான் கண்டேன் என்று சொல்லுகிற அந்த சம்பவத்தை நாம் இணைத்து பார்க்கிற பொழுது தேவன் ஒரு காலங்கள் யோபுவுக்கு தன்னை மறைத்தார், யோபுவுக்கு தன்னை வெளிப்படுத்தாதபடிக்கு யோபு அந்த தேவனை தேடுகிற ஒரு சம்பவத்தை நாம் காண்கிறோம். ஆண்டவர் யோபுவுக்கு எப்பொழுது தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்ப்போமானால் அங்கே 42ஆவது அதிகாரத்தில் சொல்கிறார், நான் இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது, ஆகையினாலே நான் என் அருகிலே வந்து தூணிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றால் தேவன் யோபு வியாதிப்பட்டு விரையிடப்பட்டு சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அவன் தேடுகிறான். ஆனா தேவன் அவனுக்கு வெளிப்பட்டார், அவர் கண்கள் அவரை கண்டது சொல்லி இந்த வேத வார்த்தைகள் சொல்கிறது. நாம் பார்க்கிறோம், தேவன் நம்மை விட்டு மறைந்து இருப்பாரா, அல்லது தேவன் நமக்கு மறைப்பாரா, அல்லது தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கிற காரியம் உண்டா என்று பார்ப்போமானால் ஏசாயாவின் புத்தகம் 45ஆவது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் இப்படியாய் சொல்கிறது. ஏசாயா 45:15 அந்த வார்த்தைகளை நாம் வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாயிருக்கிற நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். பாருங்க, அந்த வார்த்தைகள் சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாயிருக்கிற நீர் மெய்யாகவே உண்மையாகவே நீர் உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறது சொந்த வேத வார்த்தைகள் சொல்கிறது. பாருங்க, இன்றைக்கு
இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது இன்றைக்கு நாம் பல காரியங்களை குறித்து எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறோம். நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டுமானால் தேவன் தம்மை வெளிப்படுத்த வேண்டும். பாருங்க, தேவன் எங்கே வெளிப்படுகிறாரோ அங்கே நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் அவர் மூலமாக வாய்க்கப்படுகிறது. அங்கே பார்க்கிறோம், நாம் என்ன தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டுமானால் தேவனே நீர் வெளிப்பட வேண்டும். பாருங்க, யோபு தேவனை நோக்கி அவன் இல்லை, அவன் அங்கே அவரை காணேன், அவர் என்னை மறைத்திருக்கிறார் சொன்ன யோபுவுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது 42வது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது யோபு இழந்ததெல்லாம் தேவன் திரும்ப அவனுக்கு இரட்டிப்பாய் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அங்கே 23வது அதிகாரத்தில் வாசித்தோம், அவர் இல்லை, அவரை காணேன், அவர் மறைந்திருக்கிறார் சொன்ன யோபு 42வது அதிகாரத்தில் அங்கே பார்க்கிறோம் யோபுவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது யோபுவுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவுகள் அல்லது அவனுடைய தேவைகள் அவன் எல்லாம் சந்திக்கப்பட்டது. இழந்து போனதை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அதனாலே யோபு தேவனை தேடுகிற பொழுது அவன் தேவனை காணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவனுக்கு கொடுத்தார். தேவனை அவன் சந்தித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவுகள் மாறினது, சூழ்நிலைகள் மாறினது. இந்த நாட்களிலும் கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் எதிர்பார்ப்போட இந்த காலங்களில் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கலாம். யோபுக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன் அவர் இழந்து போனதெல்லாம் திரும்ப இரட்டிப்பாய் கொடுத்த ஆண்டவர். பாருங்க, இன்றைக்கு நாங்களும் அவரை தேடுகிற பொழுது அல்லது அவர் நமக்கு வெளிப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தோல்விகள், கண்ணீர்கள், துக்கங்கள், வேதனைகள் மறைந்து தேவன் நமக்கு நாம் இழந்து போனதை திரும்ப தரக்கூடிய தெய்வமாய், அது மாத்திரமல்ல அவர் இந்த நாட்களிலே தம்மை நமக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். அதனாலே யோபுவை ஒரு விதமாக நம்மை ஒரு விதமாக அங்கே காண்கிற அல்லது பார்க்கிற தேவன் அல்ல. அவரிடத்திலே பட்சபாதம் அல்ல. அவர் யோபு தன்னை தேடின பொழுது யோபுவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். யோபுவினுடைய குறைவு, வேதனை, நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், குறைவு அவனை விட்டு நீங்கி போனதை நாம் வாசித்து பார்க்கிறோம். இந்த காலை வேளையில ஒருவேளை நிந்தையோட, வேதனையோட, பலவிதமான நெருக்கங்களோட, கேள்விகளோட தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும் ஆண்டவர் ஒருவேளை தம்மை அவர் நமக்கு மறைத்திருப்பாரானால் அல்லது அவரை நாம் காணக்கூடாதபடிக்கு, பிரசன்னத்தை உணரக்கூடாதபடிக்கு, சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவர் தம்மை நமக்கு மறைத்துக் கொண்டிருப்பாரானால், யோபுவை போல நாங்களும் சொல்லுவோமானால் அவர் இங்கே இல்லை, அவரை நான் காணேன், அவர் தம்மை எனக்கு மறைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுவோமானால் அந்த அனுபவத்தோடு கூட இந்த காலையிலே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது அல்லது அவர் தம்மை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிற பொழுது, அவர் தம்மை உங்களோடு கூட உங்களை சந்திக்கிற பொழுது உங்க வாழ்க்கை இருக்கிற சூழ்நிலைகள் மாறும், வேதனைகள் நீங்கும், கண்ணீர் மறையும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாருங்க, இன்றைக்கு ஒருவேளை இந்த நாட்களில் பல காரியத்தை குறித்து நீங்க அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா, இந்த காரியத்துல எனக்கு ஒரு பதில் கிடைக்காதா, இதை குறித்து நான் கவலைப்பட்டு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கேன்னு சொல்லி நீங்க ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் அங்கே மகிமைப்பட வேண்டும். அதனாலே யோபுவுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்பட்டார். யோபு அவரை கண்டான். காணும் வரைக்கும் அவன் அங்கே இல்லை, அவரை காணோம், அவன் அங்கே மறைத்துக் கொண்டார் என்று சொல்லுகிற காலம் வரைக்கும் அவனுக்கு வேதனையும் கண்ணீரும் உபத்திரவம் இருந்தது. தன் பிள்ளைகளை இழந்தான், வேலையாட்களை இழந்தான், அவனுடைய வருமானங்கள், சொத்து எல்லாவற்றையும் இழந்தான். ஐஸ்வர்யமாய் வாழ்ந்த மனிதன் எல்லாவற்றையும் இழந்து போய் அங்கே தெருவிலே உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷனாக இருந்தான். அப்பொழுது அவன் தேவனை தேடினான். பாருங்க, குறைவு வரும் பொழுது யோபு தேவனை தேட ஆரம்பித்தான். ஆனா தேவன் யோபுவுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது பார்க்கிறோம் யோபுவுடைய எல்லா நிலைமைகளும் மாறினது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனாலே இந்த காலை வேளையில குறைவோடு இருக்கிற நானும் நீங்களும், தேவையோடு இருக்கிற நானும் நீங்களும் நம் தேவனை தேடுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அதனாலே இந்த தேவன் பாருங்க, யாருக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவார்? தேவன் நம்மிலே வெளிப்பட வேண்டிய காரியம் என்ன? தேவன் நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டுமானால் அல்லது தேவன் தம்மை நமக்கு காண்பிக்க வேண்டுமானால் தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் ஒரு சில காரியங்களை மாற்ற நாம் தியானித்து நாம் ஜெபம் பண்ணும்படியாக கடந்து வருவோம். முதலாவதாக நாம் திருப்பிக் கொள்ளும் எரேமியாவின் புஸ்தகம்
எரேமியா 29:11 தொடக்கம் 14 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகளை நாம் சற்று வாசிக்க கேட்போம். எரேமியா புத்தகம் 29:11 தொடக்கம் 14 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் இப்படியே சொல்லுகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். பாருங்க, தேவன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் சொல்கிறது என்றால் 13வது வசனத்திலே பார்க்கிறோம். நாங்க 11ல பார்க்கிறோம், நாம் எல்லாவற்றையும் குறித்து எதிர்பார்த்து ஒரு முடிவுக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் எதிர்பார்ப்புகளை நான் அறிந்திருக்கிறேன், அவள் எல்லாம் உனக்கு சந்தித்து கொடுப்பேன். ஆனால் யாருக்கு தேவன் சந்தித்து கொடுப்பார் சொல்லி 13வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் சொல்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிற பொழுது தேவன் யாருக்கு தம்மை வெளிப்படுத்துவார், தேவன் யாருக்கு தம்மை காண்பிப்பார் சொன்னா அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துவாராம். 29வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் திரும்பவும் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகளை நான் பார்க்கிற பொழுது இங்க பாருங்க, எதுவரைக்கும் தேவனை நாம் தேட வேண்டும். பாருங்க, அந்த வசனத்திலே ஒரு 2 அர்த்தங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். தேடுகிறது போது அங்க வேதம் சொல்லுகிறது, கண்டுபிடிக்கும் வரை நாம் தேட வேண்டும். தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் நீங்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள். அதனாலே இந்த காலை வேளையில தேவனை நாம் கண்டுபிடிக்கும் வரை நாம் தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். அவர் வெளிப்படும் வரை, அவரை பார்க்கும் வரை நாம் அவரை தேடுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இன்றைக்கு அநேகர் தேவனை எப்படி தேடுகிறார்கள்னா, தங்களுக்கு ஒரு உபத்திரவம் வரும் பொழுது, அல்லது தங்களுக்கு ஒரு தேவை வரும் பொழுது, ஒரு பயங்கரமான வியாதி வரும் பொழுது, ஒரு கடன் பிரச்சனை வரும் பொழுது, அல்லது ஏதோ ஒரு அவமானத்துக்குள்ளே அவர்கள் நடத்தப்படுகிற பொழுது, கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாய் போகிற பொழுது மாத்திரம் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடுகிற பொழுது பாருங்க, தேடுகையில், அன்றைக்கு தேடுகிறது வேற, தேடுகை என்று சொல்றது 2 அர்த்தத்தை குறிக்கிறது. ஒரு சில தேடிக்கிட்டே போவோம், காணாட்டி நாளைக்கு பார்த்துருவோம். ஆனா இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, தேடுகையில், திரும்ப தொடர்ந்து நீங்க தேடுகையில். அந்த வசனம் அழகா சொல்லுது, தேடினீர்கள் ஆனால், காணலை விட்டுட்டீங்கன்னா காண முடியாது. ஆனா நீங்கள் தேடுவீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் என்று சொல்ற வார்த்தை சொல்கிறது. அது 2 அர்த்தத்தை குறிக்கிறது. ஒன்று, தேடுகிறது, தொடர்ந்து தேடுகிறது, விடாமுயற்சியாய் அவரை தேடுகிறது. அதான் தேடுகிறது, தேடுகை என்று சொல்ற வார்த்தைகள் அர்த்தத்தை குறிக்கிறது. வேதத்திலே நமக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து வாழ்ந்த காலத்துல அவர் மரித்து அவரை கொண்டு அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணின பொழுது மகதலேனா மரியாளும் இயேசுவின் தாயாரும் வேறு சில ஸ்திரீகளும் ஆண்டவரை பார்க்கும்படியாக அவருடைய கல்லறைக்கு கடந்து போனார்கள். கடந்து போன பொழுது கல்லறை அங்கே திறந்திருந்தது. அங்கே வைக்கப்பட்டிருந்த சரீரத்தை அவர்கள் காணாதபடிக்கு என்ன செய்தார்கள், எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா மகதலேனா மரியாள் மாத்திரம் ஆண்டவரை தேடிக்கொண்டு அங்கே அழுது கொண்டு அவரை பார்க்கும் வரைக்கும், அந்த சரீரத்துக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அவள் அதை அறிந்து கொள்ளும் வரைக்கும் அந்த இடத்திலே அவள் இருந்து அழுது கொண்டு அங்கே தோட்டக்காரனை நோக்கி பார்த்து, இந்த ஆண்டவராய் இந்த இயேசுவை கண்டீர்களா, இந்த சரீரத்தை யாரை எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி அவள் கேட்டு அவள் அதிகமாய் கண்ணீரோடு அவள் தேடினாள். மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்துட்டாங்க, போயிட்டாங்க. அவள் என்ன செய்தால், அங்கே கடந்து போகாதபடிக்கு அந்த இடத்துல நின்று அழுது கொண்டு கண்ணீரோடு ஆண்டவரை தேடினார். அதனால்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. ஆகையினாலே முழு இருதயத்தோடு அவள் தேடினார், கண்ணீரோடு அவரை தேடினார். அவர் தேடுகையில் தேவன் அவருக்கு வெளிப்பட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனா அவனோடு கூட சேர்ந்து வந்த மற்றவர்கள் போயிட்டாங்க. தேடினாங்க இல்ல, போயிட்டாங்க. ஆனா இவள் தேடினால், அவள் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கையில் தேவன் அவளுக்கு
வெளிப்பட்டார். இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனை எப்படி தேடுகிறோம்? நம்முடைய தேடல் எப்படி காணப்படுகிறது? ஏதோ ஒரு தேவைக்கு மாத்திரமா, அல்லது ஒரு குறைவு வரும்பொழுது மாத்திரமா, அல்லது ஏதோ ஒரு போராட்டங்கள் வரும்போது மாத்திரமா தேவனை நாம் அப்படி தேடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. நாம் அப்படி தேடுவோமானால் மகதலேனா மரியாளோடு கூட வந்த மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் அங்கே கல்லறையில இயேசு இல்லை, கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது, அங்கே சரீரம் வைக்கப்பட்டிருக்கிற சரீரம் இல்லை என்று சொல்லி அறிந்ததோடு அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். ஆனால் மகதலேனா மரியாளோ அவள் விடாமுயற்சியாய் அவள் தன் சரீரத்தை இயேசுவை காணும் வரைக்கும் அவள் தேடினாள், கண்ணீரோடு தேடினாள். அவள் சோர்ந்து போய் கடந்து போகல, விட்டுட்டு போகல. அவள் என்ன செய்தாள்? விடாமுயற்சியாய் தேவனை முழு இதயத்தோடு தேடின பொழுது வேதம் சொல்கிறது, முதலாவது உயிர் தெழுந்த தேவன், உயிர் தெழுந்த ஆண்டவர் போய் முதலாவது யாருக்கு சாட்சி கொடுத்திருக்க வேண்டும்? அவரை சிலுவையில் அடித்து யூதருக்கு போய் தன்னை காண்பித்திருக்க வேண்டும். அவர் சொன்னார், இந்த சரீரத்தை, இந்த ஆலயத்தை இடிப்பீங்க, 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று சொன்ன பொழுது தேவன் அங்கே என்ன செய்தார்? அவனை அவர்களுக்கு முன்பதாக உயிர் தெழுந்த உடனே அந்த தேவன் போய் தன் யூதருக்கு முதலாவது காண்பித்திருக்க வேண்டும். என்னை நீ சிலுவையில் அடித்தீர்களே, தேவனை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்ல வேண்டிய அந்த ஆண்டவர் எதிர்பார்க்காத ஒரு சிறியிடத்திலே தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். என்ன காரணம் என்றால் அவள் அவரை முழு இருதயத்தோடு தேடினாள். அவள் தேடுகையில் தேவன் அவளுக்கு வெளிப்பட்டார். ஒரு பெரிய பாக்கியம். உயிர் தெழுந்த ஆண்டவர் முதலாவது தன்னை அவளுக்கு காண்பித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் இதே அனுபவத்தை நாம் வேதத்தில் வாசிப்போமானால் உன்னத பாட்டின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 4 உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு நல்ல அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். 802வது பக்கம் உன்னத பாட்டு 3ஆவது அதிகாரம். நாம் திருப்பிக் கொள்வோம். 3ஆவது அதிகாரம் 1 தொடக்கம் 4 வசனங்களை வாசிப்போம். பழைய ஏற்பாட்டிலே 802வது பக்கம் உன்னத பாட்டு 3ஆவது அதிகாரம் 1 தொடக்கம் 4 வசனங்களை வாசிக்கிற வார்த்தைகள் இப்படியே சொல்கிறது, ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்துமா நேசரை தேடுவேன் என்று தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டார்கள், என் ஆத்துமா நேசரை கண்டீர்களா என்று கேட்டேன். அவர்கள் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்துமா நேசரை கண்டேன். அந்த வார்த்தைகள் சொல்கிறது. அங்கே 3ஆவது அதிகாரம் உன்னத பாட்டு 1 தொடக்கம் 4 வசனங்களை வாசிக்கிற பொழுது 1, 2, 3 வசனங்கள் அவரை தேடுகிறது என பார்க்கிறோம். ஆனால் 4வது வசனத்துல கொஞ்ச தூரம் சென்ற பொழுது அவரை நான் கண்டேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை அங்கே வெளிப்படுகிறது. இங்கே பார்க்கிற பொழுது நான் பார்க்கிறோம், நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்துமா நேசரை நான் கண்டேன். இங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் என்ன சொல்கிறது சொன்னால் பாருங்க, நாம் அவரை தேட ஆரம்பிப்போமானால், அல்லது அவரை நாம் தேடுகிற பொழுது வேதம் சொல்கிறது, அவரை நாம் முழு இதயத்தோடு தேடுகிற பொழுது அங்கே அவரை நாம் தரிசிக்கவோ அல்லது அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, இந்த உன்னத பாட்டு புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 4 வசனத்தை வாசிக்கிற பொழுது ஏன் இவ்வளவு தூரம் இந்த சுலமேத்தியால் தேவனை தேடுகிறார் என்று சொல்லி நாம் கொஞ்சம் சற்று கவனித்து பார்ப்போமானால் பாருங்க, அவள் தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக் கொள்வதற்காக அல்ல, அவரை விடாமல் பற்றிக் கொள்வதற்காக அவள் தேவனை தேடுகிறது என பார்க்கிறோம். 4வது வசனத்தை முழுவதுமாய் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் எப்படியா சொல்கிறது, நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்துமா நேசரை கண்டேன், அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என் பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றிக் கொண்டேன். பாருங்க, எதற்காக அவரை தேடினார்னா அவரை விடாமல் பற்றிக் கொள்வதற்காக, அல்லது அவரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக் கொள்வதற்காக அல்ல. அன்றைக்கு நம்மில் அநேகர் நாம் தேவனை எதற்காக தேடுகிறோம்? அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்காக. ஆசீர்வாதத்தை, சுகத்தை, விடுதலையை, நாம் பல காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளத்தான் நாம் தேவனை தேடுகிறோம். ஆனா இங்கே சூலமத்தியால் அவரை பற்றிக் கொள்ளும்படியா அல்லது அவரை விடாமல் அவரை தேடினார். பாருங்க, வெளியில தெருக்களில் அவரை தேடினேன் காணோம் என்று சொல்லி, நாளைக்கு பற்றுக் கொள்வோம் என்று சொல்லி அவள் அங்கே விட்டுவிடவில்லை. அவள் முழு இருதயத்தோடு தேவனை காணும் வரைக்கும், தேவன் தனக்கு தன்னை
வெளிப்படுத்தும் வரைக்கும் அவள் அங்கே தேவனை தேடினார் என்று வேதம் சொல்கிறது. ஆகினாலே அவள் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்துமா நேசரை தேடுவேன் என்று தேடியும் அவரை நான் காணாத ஒரு சகோதரி. ஆனால் விடாமுயற்சியாய் தேவனை தேட ஆரம்பித்தார். ஆனால் தேவன் அவள் கொஞ்சம் தூரம் போகும் பொழுது தேவன் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு தேவன் தம்மை மறைக்கிற தேவன் அல்ல, தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். அவள் கொஞ்சம் தூரம் தான் போனார், அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நம்மில் அநேகர் கொஞ்சம் தூரம் இல்ல, கொஞ்சம் காலமா நாங்க தேவனை தேடுகிறோம், பல வருஷமா நாங்க தேவனை தேடுகிறோம். ஆனா என்ன, இன்னும் நாங்க தேவனை காணல, குடும்பத்துல காணல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் இல்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில தேவன் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனை விட்டு தூரமாய் வாழுகிற வேதனை கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை, குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவாரானால், தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவாரானால் உங்க வாழ்க்கையில சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆனா இன்றைக்கு நாங்கள் தேவனை எப்படி தேடுகிறோம்? தேவனத்தில் எதையாவது பெற்றுக் கொள்வதற்கு மாத்திரம் தேவன் நமக்கு தேவை. அவரை பற்றி கொள்வதற்கு, அவரை சார்ந்து வாழ்வதற்கு, அவருக்கு பிரியமாய் நடப்பதற்கு, அவருக்காக நாங்கள் கடைசி நாள் வரைக்கும் வைராக்கியமா நிற்கிற உணர்வற்றவர்களாய், ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு ஐஸ்வர்யத்துக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக முழு இருதயத்தோடு தேடாதபடிக்கு, தேவனை காணாத பொழுது விட்டு விலகி போகிறவர்களாய் இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால்தான் தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்தாதபடிக்கு காணப்படுகிறார். ஆகையினாலே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், சுலமத்தியாலை போல தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள அல்ல, அவரை பற்றிக் கொள்ள விடாமல் அவரை நாம் தேடுகிற பொழுது தேவன் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம் என்ன? தேவன் உங்களிடத்திலே வெளிப்படும் பொழுது, தேவன் ஒரு குடும்பத்துக்குள்ளே வருகிற பொழுது, தேவனுடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனாலே இந்த தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, அவர் நமக்குள்ளே வெளிப்படும் பொழுது, நம் குடும்பத்துக்குள்ளே அவர் காணப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், நிந்தைகள், பாடுகள், அவமானங்கள், நெருக்கங்கள் மாறும். தேவன் நம்ம இழந்து போன திரும்ப தருவார். தேவன் வெளிப்படுகிற பொழுது தேவன் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை யோபுக்கு கொடுத்த தேவன் இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் இந்த காலை வேளையிலே நானும் நீங்களும் தேவனை எப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் பார்த்த முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு தேவன் அங்கே அவருக்கு தன்னை வெளிப்படுத்துவார். நாம் நீங்களும் முழு இருதயத்தோடு தேவனை தேடுகிறோமா? ஆராதனை பல மாத கணக்காக தடைப்பட்டிருந்தது. கடந்த நாட்களிலே ஆராதனைகளை ஆரம்பிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை மாத்திரம் வைத்து ஆராதனை ஆரம்பிக்க நம்முடைய அரசாங்கம் அனுமதி நமக்கு கொடுத்தது. எத்தனை பேர் நம்முடைய இந்த சபைக்குள்ள ஒரு 40-50 பேர் மாத்திரம் தான் போட முடியும். ஆனா எத்தனை பேர் வேகமாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு சீட் வேணும், நான் இன்றைக்கு ஆராதனை கலந்து கொள்கிறேன், நானும் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து அமர எனக்கு இடம் உண்டா, வரலாமான்னு சொல்லி எத்தனை பேர் நம்முடைய சபை விசுவாசிகள் இன்றைக்கு கேட்டார்கள். நேற்றைய நாளிலே ஒரு பெரிய திருச்சபையில் இருந்து ஒரு நல்ல ஒரு தலைமை போதல் இடத்தில் நான் தொலைபேசியிலே நான் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேதனையான ஒரு காரியத்தை அவர் சொன்னார். ஐயோ பாஸ்டர், இன்றைக்கு சபையில் இருக்கிற ஜனங்கள் பின்வாங்கி போய் தேவனை மறந்து போய் இந்த உபத்திரவ காலத்துல அவங்க தேவனை விட்டு தூரமாய் தேவனை தேடுகிற இருதயம் இல்லாதவர்களாய் அவர்கள் இன்றைக்கு சோர்ந்து போய் வாலிபர்கள், தகப்பன், தாய்மார், குடும்பங்கள், பிள்ளைகள் இன்றைக்கு பலவீனப்பட்டு அதேரியப்பட்டு கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். இந்த உபத்திரவத்திலே அவர்களாலே தேவனுக்காய் வாழ முடியாது என்றால் இனி வருகிற மகா உபத்திரவ காலத்திலே எப்படி அவர் தேவனுக்காக வாழக்கூடும், எப்படி தேவனுக்காக வைராக்கியம் அவர் வாழ்வார் என்று சொல்லி ஒரு பெரிதான ஒரு கேள்வி என்னிடத்திலே அவர் கேட்டதை நான் இந்த காலையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, தேவனை தேடுகிறவர்கள் எங்கே என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய கண்கள் திறப்பிலே இருந்து தேடுகிறது. என் வேலையை யாரையும் நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவனை தேடுகிற மனிதர்கள் அல்ல, சோர்ந்து போய் விலகினப்பட்டு தேவனை நாம் ஏதோ அவரிடத்தில் பெற்றுக் கொள்வதற்கு மாத்திரம், பாதுகாப்புக்காக, சுகத்துக்காக மாத்திரம் தேவனை தேடுகிற அநேக குடும்பங்கள், அநேக பிள்ளைகளை நான் காண்கிறேன். உணர்வற்றவர்களாய் சுலமித்தியால் தேவனை விடாமல் பற்றிக் கொண்டார், தேடினார்.
அவரிடத்திலே பெற்றுக் கொள்வதற்காக அல்ல, அவரை பற்றிக் கொள்வதற்காக. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனை எதற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக தேவனுக்குள்ளே வாழுகிறோம்? எத்தனை பேர் இன்றைக்கு தேவனை தேடுகிறதிலே வைராக்கியமாக தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அநேக நேரங்களில் நம்முடைய சபை விசுவாசிகள் என்னோட கூட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது அநேகர் நேற்றைய நாளில் ஒரு சகோதரி என்னோட கூட தொடர்பு கொண்டாங்க. நான் போன் எடுத்து ஆன்சர் பண்ணும் பொழுது நான் சொன்னேன், ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு சிஸ்டர், கால் பண்றாங்க. சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். ஒரு பெரிய பட்டியலே இடத்துல வச்சாங்க. கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, கடன் பிரச்சனை, தண்ணி பில், கடன் பில் பிரச்சனை, வருமானம் இல்ல, வியாதி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, ஒரு பெரிய பட்டியலே இடத்துல வைத்தார்கள். ஆனா அவங்க தேவனை தேடுகிற ஒரு குடும்பமே அல்ல, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு குடும்பமே அல்ல. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு நீ தேவனை தேடுவாயானால் தேவன் உனக்கு தன்னை வெளிப்படுத்துவார், அவர் வாழ்க்கையில வெளிப்படுவார். அவர் வெளிப்படுகிற பொழுது உன் வாழ்க்கை மாறும், நிந்த மாறும், கண்ணீர் துடைக்கப்படும். தேவனுக்காய் வைராக்கியமே வாழக்கூடிய குடும்பமாய் தேவனை நிலை நிறுத்துவார், உன் தலையை உயர்த்துவார். நீ பிரகாசிக்கிற வெளிச்சமாய் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். அநேருக்கு முன்மாதிரியாக உன்னை உயர்த்துவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற ஜெயமான வாழ்க்கையை உனக்கு தருவார். காலை வேளையிலே ஏன் நமக்கு தோல்வி, ஏன் நமக்கு வாழ்க்கையில நிந்த போராட்டம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சாபம் வாசப்படியிலே படுத்திருக்கிறது? தீராத வியாதி, தீராத கடன் பிரச்சனை, தீராத வேதனை, தீராத கண்ணீர். உடத்திலே தேவன் வெளிப்படாதபடினாலே காலை வேளையிலே முதலாவது நாம் பார்க்கிறோம், தேவன் யாரிடத்தில் தன்னை வெளிப்படுத்துவார்? தன்னை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு தேவன் தன்னை காண்பித்துக் கொடுப்பார். ஆகையினாலே நாம் ரெண்டு சம்பவத்தை பார்த்தோம். யோபு 23வது அதிகாரத்திலே தேடுகிறான், அவர் இல்லை, அவரை காணேன், அவரை மறைத்துக் கொண்டார் என்று சொல்கிறான். 42வது அதிகாரத்திலே சொல்கிறான், நான் அவரை கண்டேன், அவனுக்கு வெளிப்பட்டார், என் கண்கள் அவரை கண்டது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல அவன் காணுகிற சம்பவத்திலே யோபுவின் இழந்து போனெல்லாம் இரட்டிப்பாய் திரும்ப கொடுத்ததை நாம் அறிகிறோம். சுலேமித்தியால் தேவனை தேடும் வரைக்கும் காணும் வரைக்கும் தேடினான். எதற்காக? அவரிடத்திலே பெற்றுக் கொள்வதற்காக, அவரை பற்றிக் கொள்வதற்காக. மனிதரெல்லாம் அறியால் தேவனை தேடினாள், அவரை காணும் வரைக்கும் தேடினாள், கண்ணீரோடு தேடினாள். சரித்திரம் எழுதப்பட்டது. உயிர்த்தெழுந்த தேவன் முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தன்னை காண்பித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. ஆகையினாலே முழு இருதயத்தோடு தேடுகிறவருடைய வாழ்க்கையில தேவன் வெளிப்படுவார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், கணவன் மனைவி உறவு கட்டப்படும், பிள்ளைகளுடைய காரியங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும், குறைவு நிறைவாய் மாறும், கண்ணீர் துடைக்கப்படும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு தேவனை தேடுகிற இருதயம் நமக்குள்ளே காணப்படுகிறதா என்று நம்மை நாம் சொல்ந்து பார்ப்போமானால் நம்முடைய இருதயம் நமக்கு சாட்சி கொடுக்கும். சங்கீதத்தின் புத்தகம் 63வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அந்த அதிகாரம் முழுவதுமே தாவீது ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையை குறித்து அவன் எழுதுகிறான். அந்த வனாந்தரமான வாழ்க்கையிலும் அவன் தேவனை தேடுகிறதை நாம் அதிலே பார்க்கிறோம். அவன் தேவனை தேடுகிறவனாய் மாறினான். அவனுடைய வனாந்தர உணர்வு அவனை விட்டு நீங்கி போனது. ஆகினாலே இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும் வனாந்தர வாழ்க்கையை நமக்குள்ளே காணப்படுகிறதா? தேவன் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க அல்லது நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்க, அந்த வனாந்தரத்திலே தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்க அவர் நமக்கு போதுமானவராய் காணப்படுகிறார். ஆகையினாலே இந்த காலை வேளையிலே இந்த இரண்டாவதாக நாம் தியானிக்க போறோம். தேவனை நாம் தேடுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் தேவனை நாம் எப்படி தேட வேண்டும்? 2 நாளாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் இப்படியாய் சொல்கிறது. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர்களுக்கு வெளிப்பட்டார். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, நெருக்கத்தில இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடி. இன்றைக்கு தேவனை தேடுகிறாங்க, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவனிடத்துல
நாம் தேவனை தேடுகிறோம் தான். ஆனா எப்படி தேடுகிறோம்னா பாருங்க, இந்த வசனத்துல பார்க்கிற பொழுது ஒரு பெரிய நெருக்கம் வந்துச்சு. அவர்கள் தேவனை தேடினாங்க. ஆனா அந்த வேத வாக்கியம் சொல்கிறது, கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அப்ப இந்த வசனத்தின்படி அவங்க வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா தங்களுக்குள்ள நெருக்கம் வரும் பொழுது கர்த்தர் பக்கமாய் திரும்பி அவங்க தேவனை தேடினார்கள். தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டார். பாருங்க, இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டிய விஷய வார்த்தைகள் காரியம் என்னவென்றால், தேவனை நம்ம தேடுகிறோம் தான். ஆனா வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு தேவனை தேடுகிறோம். ஆனா தேவன் நமக்கு சொல்கிறாரு, என் பக்கமாய் திரும்பி என்னை தேடுன்னு சில வார்த்தைகள் சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின போது அவர்களுக்கு அவர் வெளிப்பட்டார். இன்றைக்கு தேவன் ஏன் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படாம இருக்கிறாருன்னா, நீங்க தேவன் பக்கமாய் திரும்பி தேடாம நீங்க வேற ஒரு பக்கமா இருந்துகிட்டு தேவனை தேடுறீங்க. என்ன நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புறேன்னா, நீங்கள் திரும்ப வேண்டும். எங்க திரும்ப வேண்டும்? தேவனிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி தேவனை நீங்கள் தேட வேண்டும். பாவத்தில் இருந்து நீங்கள் திரும்ப வேண்டும். சாபத்தில் இருந்து நீங்கள் திரும்ப வேண்டும். மீறுதல்கள், அக்கிரமத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும். அநீதியை விட்டு திரும்ப வேண்டும். அநியாயத்தை விட்டு திரும்ப வேண்டும். கசப்புகளை விட்டு திரும்ப வேண்டும். தேவனுக்கு அருவருப்பான பாவங்களை விட்டு திரும்ப வேண்டும். தேவனை நீங்கள் அப்படி அவரை திரும்பி பாவத்தை விட்டு அறிக்கை பண்ணி மனம் திரும்புவதோடு நீங்கள் தேவனை தேடுகிற பொழுதுதான் தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். சின்ன வேத வார்த்தைகள் சொல்கிறது. பாருங்க, தங்கள் நெருக்கத்துல பிரச்சனை வந்தது, வியாதி வந்தது, போராட்டங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது. இந்த காலங்கள் நாங்கள் அப்படிப்பட்ட காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். என்ன இல்ல, வருமானம் இல்ல, வேலை இல்ல, வெளியில இறங்க முடியாது, லாக்டவுன், சாப்பாட்டுக்கு கஷ்டம், வியாதி ஒரு புறம், வியாதினால வெளியில போக முடியாது, சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு, சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வேதனையும் கண்ணீருமா இருக்கிறது, நெருக்கமா இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் தேவனை தேடுகிறவர்களாக நாம் மாறுகிற பொழுது தேவன் நமக்கு அவரை வெளிப்படுத்துவார். ஆனா நம்ம தேடுகிறோமா? தேவன் பக்கமாய் திரும்புகிறோமா? பாருங்க, நெருக்கப்படுகிற பொழுது அவர்கள் தேவன் பக்கமாய் திரும்பினார்கள், தேவனை தேட ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நெருக்கம் வருகிற பொழுது நம்ம யாரை தேடுறோம்? யார் பக்கமா திரும்புகிறோம்? நம்ம வேற வேற காரியங்களை முயற்சி பண்றோம். ஒரு பண நெருக்கம் வருதா, தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க என் வாழ்க்கையில எனக்கு நன்மையான கரத்திலிருந்து தருவேன் என்று சொன்னீங்க, உதவிகள் ஒத்தாசைகளை எனக்கு அங்கே அனுப்புவேன் என்று சொன்னீங்க, நான் காத்திருக்கேன் சொல்லுகிறோமா? நம் தேவ சமூகத்திலே காத்திருப்பதல்ல, நாம் யாரை தேடுகிறோம்? இந்த பண தேவையை சந்தித்து கொடுக்கிறதுக்கு யார் இங்க இருக்கா? வட்டிக்காரங்களை தேடி ஓடுறோம், வட்டிக்கு பணத்தை வாங்குறோம். அதனால நிந்தைகளையும் வேதனைகள் அவமானங்களுக்கு நாம கொடுக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நெருக்கம் வருகிற பொழுது தேவன் பக்கமாய் திரும்பி அவரை நாம் தேடுகிற பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுவார். அவர் வெளிப்பட்டார்னா வேதம் சொல்ல நிறைவானவர் வரும் பொழுது குறைவெல்லாம் மறைந்து போகும். நம்ம அழகா பாடுவோம், நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. பாடுவோம், நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும், நீர் வந்தால் முடியாது சாத்தியமாக கொண்டு பாடுறோம். வெறும் பாடலா மாத்திரம் பாடிட்டு வீட்டுல போய் என்ன செய்ய உட்கார்ந்து இருந்து பிரச்சனை வரும்பொழுது அடுத்த வீட்டு நோனா காட்ட போமா, அடுத்த வீட்டு அண்ணன்கிட்ட போய் இந்த பணத்தை கேட்போமா, அவர் செய்வாரா இவர் செய்வாரா என்று சொல்லி பல விதத்தில் நாம செயல்படுகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். நெருக்கங்கள் வரும்பொழுது தேவ பக்கமாக திரும்ப வேண்டும். எப்படி திரும்ப வேண்டும்? ஒரு மனம் திரும்புதலோடு நாம் வர வேண்டும். தேவன் அருவருக்கிற காரியங்கள், பாவத்திலிருந்து நாம் திரும்ப வேண்டும். சாபத்திலிருந்து தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும். மீறுதல்கள், அக்கிரமங்கள், அநீதியை, அநியாயத்தை, கசப்புகள், வைராக்கியங்கள், பெருமைகள், வேற்றுமைகள் இருந்து நாம் தேவன் பக்கமாக திரும்பி அவரை தேடுகிற பொழுது தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்தும் படிக்கு நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டிய காரியம் என்ன? முதலாவது, அவரை நாம் முழு இருதயத்தோடு தேட வேண்டும். இரண்டாவது, அவரை காணும் வரை விடாமுயற்சியாய் தேடுவீர்கள். ஆனால் தேடுகையில் என்ன காண்பீர்கள். இன்றைக்கு நாம விட்டுட்டு போற மாதிரி தேடுறோமா? அன்றைக்கு சுலபித்தியாலை போல அல்லது மகதலேனா மரியாதை போல, யோபுவை போல அவர் இல்ல, அவரை காண என்று சொல்லி விலகி போகாதபடிக்கு
அவங்க விடாமுயற்சியாய் தேடினார்கள். தேவன் அவர்களுக்கு தங்களை வெளிப்படுத்தினார். ஆகையினாலே நான் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தியானிக்கிற பொழுது இது ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் வாசித்து இதனுடைய ஒரு நீண்ட செய்தியா இருக்கிறபடினாலே இதனுடைய இரண்டாவது பகுதியை அடுத்த வாரம் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆகையினாலே இது ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். அதே 4ஆவது புத்தகம் 2 புத்தகம் 15வது அதிகாரம் 8-9 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். அந்த வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தைகள் எப்படியே சொல்கிறது. ஆசா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசியாகிய ஓதேத்தின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலைகள் தேசங்களில் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்திலே முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தார். அந்த வார்த்தைகள் சொல்லுதுன்னா, ஆசா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசியாகிய ஓதேத்தின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிம் மலை தேசத்திலும் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி. பாருங்க, இந்த வசனங்களை பார்க்கிற பொழுது பாருங்க, அருவருப்புகளை அகற்றி என்று சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. தேவனிடத்தில் நாம் திரும்பும் பொழுது இந்த பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, மீறுதலை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, அநீதியை விட்டு, அநியாயத்தை விட்டு, தேவன் அருவருப்புக்கிற பாவங்களை விட்டு நம்ம திரும்புகிற பொழுது அதோடு சேர்த்து இன்னொரு பட்டியலை போடுறாருன்னா, அருவருப்புகளை அகற்றி. பாருங்க, பலிபீடத்தை புதுப்பித்து, கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து. பாருங்க, இந்த மாதிரியான அருவருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்முடைய பலிபீடம் அங்கே எப்படி இருக்குமா? பலிபீடம் அங்கே பாழாய் போய் அல்லது பலிபீடத்துல பிரசனத்தை இழந்து பலிபீடம் இடிக்கப்பட்டு பலிபீடத்துல பலி செலுத்தாதபடிக்கு, பலிபீடத்துல துதி இல்ல, ஜெபம் இல்ல, தேவனை தேடுகிற இருதயம் இல்ல, பலிபீடம் பாழாய் போய் கிடக்கிறது நாம் அந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனிடத்துல திரும்பினா மாத்திரம் போதாது, ஒரு சில காரியத்தை நீ என்ன செய்ய வேணும்? அகற்றி விட வேண்டும். என்ன காரியம்? தேவன் அருவருப்புகளை நீ அகற்றி விட வேண்டும். சில காரியங்களை நீ புதுப்பிக்க வேண்டும். பழைய மனுஷன் மாற வேண்டும், பழைய மனுஷன் மரிக்க வேண்டும், பழைய சுபாவங்கள் மாற வேண்டும். ஆகையினாலேதான் இந்த வார்த்தைகள் சொல்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தை கேட்ட பொழுது அவர் என்ன செய்யறாங்களா? அனைத்து தேசத்தில் இருக்கிற எல்லா இடத்திலும் இருக்கிற பட்டணங்களிலும் இருந்து இருக்கிற எல்லா அருவருப்புகளையும் அகற்றி கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து கர்த்தரை தேடினார்கள் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது நான் பார்த்தோம், முழு இதயத்தோடு தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? அவர் பக்கமாய் திரும்ப வேண்டும். ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். மனம் திரும்ப மற்றும் போல இன்னைக்கு சொல்லுவாங்க, மனம் திரும்பிட்டேன், இயேசுவை அறிஞ்சிட்டேன், கர்த்தரை அறிஞ்சிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில் அருவருப்புகள் என்ன செய்யப்படல? அகற்றப்படவில்லை. தேவனா அருவருக்கிற காரியங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே நிரம்பி காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பின மாத்திரம் போதாது, உன் வாழ்க்கை மாறணும், அருவருப்புகள் அகற்றப்பட வேண்டும், உன் பலிபீடம் புதுப்பிக்கப்பட, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அருவருப்புகளோடு தேவனை நீ தேடுகிற ஒரு மனுஷனாய் குடும்பமாய் காணப்பட்டால் தேவனுக்கு வெளிப்படுத்த மாட்டார் தன்னை. யாருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவார்? யாருடைய வாழ்க்கையிலே தேவன் வெளிப்படுவார்? தேவனை முழு இருதயத்தோடு தேடுகிற, தேவன் அருவருக்கிற காரியங்களை அகற்றி போட்டு தன்னுடைய பலிபீடத்தை தேவனுக்கு நேராய் புதுப்பித்து, பலிபீடத்தில் என்ன காணப்பட வேண்டும் அவைகளெல்லாம் காணப்பட வேண்டும். நான் தொடர்ந்து 15வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 2 பார்க்கிறோம். இந்த ஆணைக்காக யூத ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடு ஆணையிட்டு தங்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்கள் எல்லா விதமான அசுத்தத்தை விட்டு அகற்றி அவருடைய பலிபீடங்களை புதுப்பித்து அவர்கள் முழு இருதயத்தோடு தேடும் பொழுது தேவன் அவர்களுக்கு வெளிப்படுவார். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை என்ன இருக்காத? யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் இருக்கும். யாருக்கு தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கிறார்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லை? ஏன் ஒரு விதமான யுத்தம்?
பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். குடும்பத்தில் ஏன் போராட்டம்? கட்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசு யாரை வெளிநாட வகை தேடி தெரிகிறான். பிசாசுடைய அதனுடைய வலைக்குள்ளே சிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமானால் முழு இதயத்தோடு அவரை தேட வேண்டும். அவர் இருக்கிற அருவருப்புகளை நாம் அகற்றி போட வேண்டும். நம்முடைய பலிபீடம் கட்டப்பட வேண்டும். மீகாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் சொல்கிறது, இனி உன் வாழ்க்கையிலே பயப்படுத்துவார் இல்லாமல் நீ அமைதலாய் வாழுவாய். இன்றைக்கு ஏதோ ஒரு பயம் உன்னை வாட்டிக் கொண்டிருக்கிறதா? எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், கணவனை குறித்த பயம், வருமானத்தை குறித்த பயம், நாட்டினுடைய சூழ்நிலை குறித்த பயம், ஒரு பயம் உன்னை வாட்டிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், பயப்படுத்துவார் இல்லாமல், யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை தேவனுக்கு தருவார். எப்ப தருவார்? நீ தேவனை முழு இதயத்தோடு தேவன் விரும்புகிற அருவருப்புகளை அகற்றி உன் பலிபீடத்திலே தேவன் விரும்புகிற பிரகாரம் பலி செலுத்தப்படுமானால் அந்த இடத்துல தேவன் உலாவுவார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகையினாலே பலிபீடம் புதுப்பிக்கப்பட வேண்டும், அருவருப்புகள் அகற்றப்பட வேண்டும். அருவருப்போடு தேவனுடைய பாதத்திலே ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் எப்படி பிரியமாய் இருப்பார், எப்படி உன் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். இந்த காரியத்தை குறித்து பல ஆண்டுகளாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, ஏதோ ஒரு காரியத்துக்காக இனிமேல் வாழ்க்கையிலே அதற்கான பதில் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். தேவன் இன்னும் வெளிப்படவில்லையே என்று சொல்லி ஒருவேளை கவலைப்பட்டுக் கொண்டு கலங்கி இருக்கலாம். தேவன் வெளிப்பட வேண்டுமானால் உன் பலிபீடம் புதுப்பிக்கப்பட வேண்டும், உன் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள் அகற்றப்பட வேண்டும், மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். பலிபீடம் புதுப்பிக்கப்படுகிற அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். இன்றைக்கு சபைக்கு அது தேவையாக இருக்கிறது. இந்த அனுபவம் இன்றைக்கு இல்லாதபடினால்தான் தேவன் நம்மத்திலே வெளிப்படாதபடிக்கு காணப்படுகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிற வார்த்தைகள் எப்படியாக சொல்கிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, உமது நாமத்தை அவர் அறிந்திருக்கிறவர்கள் அவர்கள் உண்மையே நம்பி இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. நாம் தேடுகிறவர்களாக இருப்போமானால் முழு இதயத்தோடு தேவன் நம்மை கைவிட மாட்டார். நாம் அவரை நம்பி இருப்போமானால் தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். இந்த லாக்டவுன் காலத்திலும் நெருக்கமான இந்த காலங்களிலும் உபத்திரவமான இந்த காலத்திலும் நின்று கொண்டிருக்கிற நானும் நீங்களும் தேவனை எப்படியாய் நாம் தேடுகிறோம்? உங்களுடைய பலிபீடத்திலே ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஸ்துதி, ஸ்தோத்திரங்களை தேவன் அங்கீகரிக்கிறாரா? இந்த லாக்டவுன் நாட்களில் நம்முடைய பலிபீடமாகிய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாய் காணப்படுகிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை தேடுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? நம்முடைய பலிபீடத்தில் துதி, ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல், ஸ்தோத்திரங்கள் காணப்படுகிறதா? இந்த நாட்கள்ல உன் பலிபீடம் இடிக்கப்பட்டு காணப்படுகிறதா? ஆண்டவர் சொல்கிறார், உன் பலிபீடம் கட்டப்பட வேண்டும், பலிபீடம் சரி செய்யப்பட வேண்டும். தேவன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார்? முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்கள். இரண்டாவது, தேவன் அருவருக்கிற காரியங்களை அகற்றி மனம் திரும்பி அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு. மூன்றாவது, பலிபீடம் இடிக்கப்படாதபடிக்கு பலிபீடம் சரியாக கட்டப்பட்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். தொடர்ந்து இன்னொரு 3 காரியங்கள் உண்டு. வருகிற வாரத்திலே நாம் இதை குறித்து தியானிக்க போகிறோம். யோபை போல அவர் இங்கே இல்லை, அவரை காணேன், அவர் தன்னை எனக்கு மறைத்துக் கொண்டார் என்று சொல்லுகிற அனுபவமா? சுலமித்தியாலை போல விடாமுயற்சியாய் அவரை பின்பற்றி அவரிடத்திலே பெற்றுக்கொள்ள அல்ல அவரை பற்றிக்கொள்ள தேடுகிற அனுபவமா? தேவன் அருவருக்கிற காரியங்களை அகற்றி போட்டு நம்முடைய பலிபீடத்தை புதுப்பித்து தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிற அனுபவம் உள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே வாழ வேண்டுமானால் நாம் தேவனை முழு இதயத்தோடு தேட வேண்டும்.
அப்பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுவார். தேவன் வெளிப்படுகிற இடத்திலே மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி உண்டாகும். குறைவு நிறைவாய் மாறும். கண்ணீர் துடைக்கப்படும். துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த தேவனை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அல்லது அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டிய 3 காரியங்களை குறித்து காலையில் நாம் தியானித்திருக்கிறோம். கண்களை மூடி நம்மை சோதித்து பார்ப்போம். ஒரே ஒரு விஷயம் நம்மை சோதித்து பார்ப்போம். நம்முடைய பலிபீடம் எப்படி காணப்படுகிறது? தேவனுடைய அருவருப்புகள் நம் பலிபீடத்திலே காணப்படுகிறதா? அருவருப்புகள் அகற்றப்பட்டிருக்கிறதா? பலிபீடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதா? தேவனை நாம் அவரிடத்திலே ஏதாவது பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் தேவனை தேடுகிறோமா? அவரை பற்றிக் கொள்வதற்கு அவரை தேடுகிறோமா என்பதை குறித்து நம்மை நாம் சோதித்து பார்ப்போமானால் நம் இருதயம் நமக்கு சாட்சி கொடுக்கும். காலை வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்களா, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் சுவாமி. நீர் என் வாழ்க்கையிலே குடும்பத்தில் வெளிப்பட முடியாதபடிக்கு காணப்படுகிற தடைகளை என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்க சுவாமி. மனம் திரும்புகிறேன், உன் பக்கமாய் திரும்பி பாவத்தை விட்டு, மேட்டுமையை விட்டு, பெருமையை விட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அமர, பகைகள், குரோதங்கள், வைராக்கியங்களை விட்டு தேவ சமூகத்தில் வந்து அமரக்கூடிய இரக்கத்தை தேவனுக்கு தருவீராக என்று சொல்லுகிறவர்கள் காலைவேளையிலே தேவன் நம்மை தம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே வைத்து தம்மை வெளிப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தீர்மானங்கள் எடுப்போமா? ஆண்டவரே, ஒரு அமைதலான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும், யுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும். என் பலிபீடம் இடிக்கப்பட்டிருக்கிறது நான் அறிகிறேன். அருவருப்புகளை அகற்ற விரும்புகிறேன். இதோ எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த காலங்களில் நம்முடைய பலிபீடம் இடிக்கப்பட்டிருக்கிறதா? பலிபீடத்தில் ஆராதனை இல்லையா? துதி இல்லையா? பலி இல்லையா? பலி செலுத்தப்படாதபடிக்கு பலிபீடம் பாழாய் கிடக்கிறதா? பலிபீடத்தை புதுப்பிக்க வேண்டும். பலிபீடத்தை கட்டி எழுப்ப வேண்டும். தேவன் அருவருக்கிற காரியங்கள் அகற்றப்பட வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். தேவனை முழு இதயத்தோடு தேட வேண்டும். இப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்குள்ளே காணப்படுமானால் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தீர்மானங்கள் எடுப்போம். என்னோடு கூட சேர்ந்து நேரலைகளில் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டுடைய சமூகத்தில் அவனை சோதித்து பார். தேவனுக்கு முன்பதாக உன்னை சீர்தூக்கி பார். தேவனிடத்தில் பெற்றுக் கொள்வதற்காக அல்ல, அவரை பற்றிக் கொள்வதற்காக அவரை பின்பற்று. முழு இதயத்தோடு அவரை தேடு. அவர் வாழ்க்கையில வெளிப்படுவார். உன் குடும்பத்தில் வெளிப்படுவார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படுவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்படும். யோபுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த தேவன் உன் வாழ்க்கையில் அதை செய்வார். மனம் திரும்புதலோடு தேவனை தேடு. கர்த்தர் கண்ணீர் எல்லாம் துடைப்பார். வேதனை எல்லாம் நீக்குவார். இழந்து கூட ரட்சிப்பை திரும்ப தருவார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளு. பரலோக நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளு. பலிபீடத்தை புதுப்பித்து பலிபீடத்திலே தேவனுக்கு பிரியமான ஆராதனையை செலுத்து. நெருக்கப்படுகிற காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் உனக்கு பதில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். தீர்மானத்தோடு கூட தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபத்தோடு கூட கடந்து செல்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் பேசின அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ குடும்பங்கள் நினைப்புமை காண முடியாதபடிக்கு தேடுகிறார்கள். தேவைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, சுகத்துக்காக. ஆனால் முழு இருதயத்தோடு தேடுகிற ஜனங்கள் இல்லை. அப்படிப்பட்ட உணர்வுள்ள ஜனங்களை தேவன் எழுப்புவீராக. நம் தேசத்தில், சபைகளில் உபத்திரவ காலத்திலும் விட்டு தூரமாய் வாழுகிற ஜனங்கள் உண்டு. அவர்களுடைய இருதயங்களிலே தேவன் வெளிப்படுகிறார். அவருடைய பலிபீடங்கள் கட்டப்படட்டும். மனம் திரும்புதல், அருவருப்புகள் அகற்றப்படட்டும். தேவனுடைய சித்தத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தீர்மானம் எடுத்துகிறோம். மனம் திரும்புதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவருடைய பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். சமூகத்திலே காத்திருக்கிறோம். தொடர்ந்து இடைப்படுவீராக. இதனுடைய இரண்டாவது பகுதியாகிய மீதி காரியங்களை
கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரங்களிலே பேசுகிற பொழுது அதை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல், கிருபைகளும் இரக்கங்களும் தயவை கர்த்தர் உண்டு பண்ணி தம்மை நீ அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். இதோ உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்தி மகிமையும் கனமும் துதியும் புகழும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.